ஒரு குடும்ப சமாதானத்திற்கு, ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு மிக முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு. நன்றி உள்ள உணர்வு. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் யார் இல்லையாமா? அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒண்ணு நம்ம ஆண்டவருக்காக செஞ்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு அந்த நன்றி எப்பவும் இருக்கும். நான் கவனிங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உயிரோட இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க நானும் வாழ்றோம். நம்ம தப்பு பண்ணாதனாலயா வாழ்றோம்? எத்தனை மிஸ்டேக், எத்தனை கீழ்ப்படியாம, எத்தனை ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாம ஏன் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாருன்னா, என்னைக்கோ நம்ம ஜெபம் பண்ண ஜெபம், நம்ம பாராட்டின இறக்கம், நம்ம அவர் மேல வச்ச அன்பு, அதையெல்லாம் அவர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்படி நம்மளை கோச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் போது ஒண்ணு ஞாபகம் வரும். சே, என்னை பற்றி எல்லார்ட்டையும் போய் என் பிள்ளை சொல்லிச்சே, சரி போடா போடா நீ நல்லா இருக்கிற காலத்து, அப்படி நம்மள நன்றி உள்ள ஒரு உணர்வோட ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம ஜீவனோட வாழ்றோம்.